நீங்கள் இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் அழிக்கும் போது உங்கள் மீது எப்படி மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை வரும்? நீங்கள் தான் பெரிய பக்கா மாசாச்சே, பெரிய வந்து அப்பாட்டக்கர் நீங்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போராட்டமும் இப்போவே நடக்குது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சிங்க, போராட்டம். குடிநீர் வரலைங்க, போராட்டம். இந்த மாதிரி வந்து கோடை காலம், மழை காலம் இப்படி மாறி மாறி வந்து அதில் பாதிக்கப்படுற மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ அதை தாண்டி விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், சரி இதெல்லாம் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 வாரத்தில் வந்து எல்லா போராட்டம். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க கேட்டால், இது வந்து திமுக பண்ணு. இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். மொத்த ஆட்சியும் உங்ககிட்ட இருக்குது. ரீல்ஸ் என்ன அது கேட்டால் வந்து லட்டுக்கு டேட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போய் ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் யார்கிட்ட போய் கேட்குறதா, ஒரு குமஸ்தா கிட்ட போய் கேட்குறாரு. அந்த லட்டு விற்கிறாரு பாருங்கள். ஒரு அமைச்சர் ஆய்வு செய்கிற லட்சணம் பாருங்கள். 8 குவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டார். எதுக்கு சீல் வச்ச, ஏன் சீல் வச்ச, என்ன பிரச்சனை, ஏதாவது டீட்டெயில் ரீல்ஸ் ஓடுது. என்னன்னு கேட்டினா, ஐயா துறை நான் போட்டுக்க வேண்டியது தான் பாட்டேன். இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். சத்தியமா எனக்குலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏமாற்றம் மட்டும்தான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நேற்றைய தினம் நான் ஒரு டெய்லர் கடைக்கு போயிருக்கேங்க. இரவு ஒரு 9 மணிக்கு போயிருக்கிறேன். மின்வெட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைகள் அத்தனைக்கும் வந்து கரண்ட்டு கட் ஆச்சுங்க. ஆனால் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டும் கட் ஆகிடுச்சு. இது கரெக்டாக 9 மணிக்கு, நேற்று இரவு 9 மணிக்கு இந்த சம்பவம் நடந்தது. அரை மணி நேரம் வந்து மக்கள் வந்து அல்லாடி போயிட்டாங்க. டி நகரில் முக்கியமான மெயின் பஜார் டி நகர். ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கரண்ட் வந்தது, குறிப்பிட்ட பகுதியில் கரண்ட் வரல. எப்போ வரணும்னு தெரியல. அப்படி தான் இருந்தது நிலமை. இது ஒரு பக்கம். இப்போ நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே வந்து பிரச்சனைகள். ஒரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்குது, ஒரு மின்சார பிரச்சனை தான் பார்த்தா, இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி திறந்தே கிடக்குது. ஆனால் இங்கே வந்து குடிக்கிற தண்ணி வந்து இல்லைன்னா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரி, இதுதான் வேணும்னா எல்லா துறையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்லை இழிக்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைவேற்ற முடியாமல் விவசாயிகளுக்கு இவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று சொல்லிட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க. துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த நேரத்தில் என்ன வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வீதியில் இறங்கிடுவாங்க போல இருக்குது. அப்படியான ஒரு இது நடந்துகிட்ருக்கு. ஒரு அரசு இருக்கா இல்லையா, அரசில் இருக்கிறவங்க வந்து யார் பேசுவாங்க, பேசக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்தோடு பேசுகிறாங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, திருப்பி சொல்லணுனாக்கா ஒரு திறமை இல்லாத ஒரு ஆட்சி வந்து நடந்துக்கிறதா நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொன்னால் இவங்கள சொல்கிறோம், அவங்கள சொல்ல கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஏலேருந்து இசட் வரைக்கும் முதலமைச்சர் விஜயிலிருந்து ரமேஷ், இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர், முதலமைச்சர் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒருத்தருக்கும் திறமை இல்லைன்றது நல்லா வந்து தெரியுது. அந்த அளவுக்கு இங்கே வந்து ஆட்சி ஆட்டங்கானது. இதில் வந்து நாங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வந்து உங்களையும் நம்பி வந்து, உங்களை நம்பி இல்லை, நீங்கள் கொடுக்குற வந்து சன்மானத்தை நம்பி வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து உங்களோட வராங்க. நீங்கள் இன்னொரு கட்சியை வந்து நீங்கள் அழிக்கும் போது உங்கள் மீது எப்படி மக்களுக்கு வந்து ஒரு மரியாதை வரும்? நீங்கள் தான் பெரிய பக்கா மாசாச்சே, பெரிய வந்து அப்பாட்டக்கர் நீங்கள். உங்களை பார்த்தா வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் குவிஞ்சு வந்து ஓட்டு போடுவாங்க. அப்படி ஜெயிச்சு வர வேண்டியது தானே. இன்னொரு கட்சியில் இருக்க எம்எல்ஏ கொண்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அவர் கட்சியில் சேர்த்து, அதுக்கப்புறம் பை எலெக்ஷன் வர வச்சு, அப்போ இந்த இடத்துல மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் நடக்கலையா? நியாயமாக இது? ஒரு மக்கள் வந்து 5 ஆண்டு காலத்துக்கு மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பதவியை ராஜினாமா பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது என்ன அரசு உத்தியோகமா? இது அரசு ஊழியம் பண்ணுறீங்களா? நீங்கள் மக்களுக்கான சேவை போது மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் அந்த பதவியில் இருக்கணும். அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக பெரிய சாதனையும் நீங்கள் நினச்சி சேர்த்துட்ருக்கீங்க. இது அசிங்கமாக இல்லையா? இது
நீங்கள் பெரிய ஒரு பக்கா மாஸ் சார், நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு, மக்கள் ஆதரவு உள்ள நீங்கள் பெரிய தலைவர். நீங்கள் எதுக்கு இந்த இன்னொரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னொருத்தர் சாப்பாடு இல்லையா, அது இன்னொரு தட்டில் இருக்கிற சாப்பாடு இல்லையா, அது அசிங்கமாக இல்லையா? இது கேட்டால் இதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம்லாம் வேஸ்ட்டு. இப்போ மக்கள் எல்லாம் விழிச்சிக்கிட்டாங்க, எல்லாம் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. இது என்னங்க இது? அவருக்கு வந்து ஆதரவு இல்லைன்னா மக்கள்கிட்ட தானே போய் ஆதரவு கேட்கணும். இருக்கிற எம்எல்ஏலாம் ராஜினாமா பண்ணி நீங்கள் பை எலெக்ஷனில் வந்தாக்கா நான் பை எலெக்ஷன் நாளைக்கு ஜெயிப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? இதே பை எலெக்ஷன் நீங்கள் மண்ணை கவனம் ஆச்சரியத்துக்கல. சரி, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல, நாளைக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல வந்து தட்டி தூக்குறாங்க ஒரு 10 பேரை, என்ன நடக்கும்? 10 பேரை தட்டி தூக்குறாங்க சார் நாளைக்கு. அப்போ உங்கள் நிலைமை என்ன ஆகும்? உங்கள் 10 அங்கே போயிடுவாங்க, ராஜினாமா பண்ணிடுறாங்க. ராஜினாமா பண்ணி ஒரு 10 தாவேக்கா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு திமுகவில் போய் சேர்ந்துடுறாங்க சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? டர்ட்டி பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்ணால் எப்படி சார்? நீங்கள் தான் சொன்னீங்க டர்ட்டி பாலிடிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது. இது என்ன பாலிடிக்ஸ் இது? அசிங்கமாக இல்லையா இது? இப்போது இந்த காணொலியில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து, இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுற இந்த அட்டகாசங்கள்லாம், இன்னொரு மாற்று கட்சியை உடைக்கிற வேலை, இதெல்லாம் பெரிய சாதனை நினச்சி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போது வழக்கமாகவே வந்து பார்த்தோன்னா மற்ற ஆட்சி காலத்தில் அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் போராட்டம் நடக்கும். சில பேர் கேட்குறாங்க என்னன்னு கேட்டால், ஏங்க எல்லா ஆட்சிலையும் போராட்டங்கள் நடக்கும் தானே? ஆமாம், ரைட், எல்லா ஆட்சிலையும் போராட்டம். எப்படி நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு மழை காலம் வச்சு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் வந்து இதாகிடுச்சிங்க, வெள்ளம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூடிடுச்சிங்க, அங்கே போய் எப்படிங்க வந்து வேலை செய்ய முடியும்? ஒயர் வந்து உடஞ்சிடுச்சிங்க, ஒயர் அறுந்து விழுந்துடுச்சிங்க. இப்படி வந்து மழை காலத்தில் ஒரு விதமான போராட்டங்கள் நடக்கும். தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு, குடிக்க தண்ணியில் சாக்கடை தண்ணி கலைஞ்சிடுச்சு. இப்படி ஒரு சீசன் ஒயர் வந்து மழை காலத்தில் ஒரு பிரச்சனை. வெயில் காலத்திலும் சில நேரங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். வெயில் காலத்தில் வந்து இந்த வெள்ளங்கள் அதெல்லாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வறட்சிங்க, குடிக்க தண்ணி இல்லைங்க, கிணத்துக்குள்ளே பாதாளத்துக்கு தண்ணி போயிடுச்சுங்க, கிணத்துலேயும் தண்ணி இல்லைங்க, போர்லேயும் தண்ணி இல்லைங்க, வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையும் இல்லைங்க, லாரி சப்ளை இல்லைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீதியில் வந்து மக்கள் வந்து குடத்தோடு வந்து நின்றுவாங்க. அது ஒரு சீசன். இது கோடைக்கால சீசன். ஸோ இந்த மாதிரி வந்து கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நடக்கும், மக்கள் போராட்டம் நடக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா போராட்டமும் இப்போவே நடக்குது. கரண்ட்டு கட் ஆகிடுச்சிங்க, போராட்டம். குடிநீர் வரலைங்க, போராட்டம். இந்த மாதிரி வந்து கோடைக்காலம், மழைக்காலம் இப்படி மாறி மாறி வந்து அதில் பாதிக்கப்படுற மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ அதை தாண்டி விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், சரி இதெல்லாம் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 வாரத்தில் வந்து எல்லா போராட்டம். நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க கேட்டால், இது வந்து திமுக பண்ணு. இதை சொல்கிறதுக்கு வெக்கப்படணும். முதல்ல மொத்த ஆட்சியும் உங்ககிட்ட இருக்குது, சார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியரும், செங்கல் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. செங்கல் ஊழியர்கள் இந்த சூளையில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்போ எங்கே போராட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்கள், நடைபாதை வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணால், நடைபாதையில் வந்து கடையை வைக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னா நடைபாதைன்றது நடக்கிறது தாண்டா இருக்குது, அங்கே நீங்கள் கடையை வச்சுட்டு நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி என்னன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நீங்கள் வந்து உள்ளபடியே டாஸ்மாக் வந்து நீங்கள் 717 கடையை மூடிட்டீங்க, அதை மூட்டிங்க, எல்லாம் சீனெல்லாம் ஓட்டினீங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை இல்லை போராட்டம், குடிநீர் சப்ளை இல்லை போராட்டம். அப்போ இந்த அரசே போராட்ட அரசு. உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லாட்ரி பணத்தை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எம்எல்ஏக்கிட்ட வந்து சன்மானம் கொடுத்து அவங்க கொண்டு வந்து கட்சியில் சேர்க்குறோம் இப்போதைக்கு. இல்லைன்னா ரீல்ஸ் என்ன அது கேட்டால் வந்து லட்டுக்கு டேட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போய் ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் யார்கிட்ட போய் கேட்குறா, ஒரு குமஸ்தா கிட்ட போய் கேட்குறாரு. அந்த லட்டு விற்கிறாரு பாருங்கள், ஒரு அமைச்சர் ஆய்வு செய்கிற லட்சணம் பாருங்கள். யாரை போய் கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எத்தனை நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் எவ்வளோ பேர், செயல் அலுவலர்கள் இருப்பாங்க, இல்லை எவ்வளோ பேர் இருப்பாங்க. அங்கே போய் யாருன்னா அந்த லட்டு விற்கிறார் பாருங்கள் கவுண்டரில், அவர்கிட்ட போய் ஆய்வு செய்து இது டேட்டு முடிஞ்சிச்சு அது முடிஞ்சிச்சு சொல்லிட்டு
ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னா ஒரு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எத்தனை அதிகாரி இருக்கிறாங்க, செக்ரட்டரி இருக்காங்க. ஆய்வு செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா தனியாக போனாலும் அவசியமே கிடையாது, கூட ஒரு அதிகாரி கூட போகலாம். சரி, அப்படியே நீங்கள் தனியாக போய் அப்படியே சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறதா கூட இருக்கட்டும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதா கூட இருக்கட்டும், யார்கிட்ட போய் கேட்கணும்? லட்டு விற்கிற இடத்துல போய் கேட்பீங்க. சரி, அப்படியே போய் அங்கே டேட்டு எக்ஸ்பைரி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவரை விட்டுருந்தாங்க. நீங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல் அலுவலரோ அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிற யார் வந்து முக்கிய அதிகாரியோ அவங்கள கூப்பிட்டுலாம் பேசணும். சரி, இதெல்லாம் போட்டோம். இதுதான் இந்த அமைச்சர். இன்னொருத்தர் போகிறார், இது 8 குவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீல் வச்சுட்டார். எதுக்கு சீல் வச்ச, ஏன் சீல் வச்ச, என்ன பிரச்சனை, ஏதாவது டீட்டெயில் இருக்கா? ரீல்ஸ் ஓடுது. என்னன்னு கேட்டினா ஐயாத்துறை நான் போட்டுக்க வேண்டியது தான் பாட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி நான் இப்போ பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, திருவெரும்பூர் எம்எல்ஏ வந்து என்ன செய்யறேன்னா, குப்பை வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து குவியலாக கொட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த குப்பையை கொண்டு போய் எங்கே கொட்டாரு கேட்டினா வந்து ஒரு குட்டை மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குதா, அங்கே போய் அது ஒரு நீர்நிலையாக கூட இருக்கலாம். அது உள்ளபடியாக தெரியல. குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்புறப்படுத்தணுமோ அதுக்கு ஒரு முறை இருக்குது. குப்பையை வந்து குவிச்சலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாகமே இது செய்யணும். இதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து செய்கிற அளவுக்கு அந்த அரசு நிர்வாகம் எவ்வளோ அலட்சியமாக இருக்குதுன்னு பார்த்துங்க. அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை செய்யணும், சரிங்களா? அதை விட்டுட்டு அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும், செய்ய வைக்கணும். சட்டமன்ற உறுப்பினருடைய வேலைன்னு கேட்டால் அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறத தவிர நானே செய்கிறேன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, நானே வந்து இந்த வேலையை பார்க்குறேன்றது அது வந்து கிடையாது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகள் வந்து வேலை வாங்கணும். அதிகாரிகளை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அதிகாரிகள் தான் எம்எல்ஏக்களை வேலை வாங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ போனோம் சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. பரவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 5 வருஷம்லாம் ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். 5 வருஷம் ஓட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நிர்வாக திறமை இன்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்ல இழிக்கூடாது. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 23-24 அமைச்சர்களை வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 7 அமைச்சர்களை வந்து அவர் இளைய அமைச்சர்களை, அதாவது யங் ஏஜில் இருக்கிற அமைச்சர்களை சேர்க்குறாரு, 30 வயசுக்குள்ளே இருக்குள்ள. அப்போ அங்கே அனுபவம் இன்மையும் கலந்து வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து அனுபவம் இல்லாதவர்கள் அனுபவம் பெறுவார்கள். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க தலைவர், அதாவது முதலமைச்சர்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுபவம் இல்லாதவர்கள். சும்மா வந்து ராஜ்மோகன் பத்திரிகார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தோடு 4 வார்த்தை பேசுகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன வெறும் பேச்சு தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சியில் இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒன்று பேசுவோம், மேம் வாயப்பயம் மாதிரி பேசுவான் மேம் அப்படின்னு. அதுதான் ஞாபகத்துக்கே வருது. அந்த ஒரு காமெடி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சில பேச்சுலாம் கேட்டால் அது ஆதவர்ஜுனா பேச்சாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த லட்சத்தில் நீங்கள் வந்து அடக்குமுறை வேறு பண்ணுறீங்க. அடக்குமுறைன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அதுதான் கடந்த காணொலியில் போட்டிருக்கிறோம். அவர் வந்து ஊடக ஜாம்பவான் முக்தார் அகமத், அவர் எங்கே போனார்னு தெரியல. இந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வரல. நம்ம செய்தி வெளியிட்டே கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ஆக போகுது. எங்கே இருக்கிறாருன்னு தெரியவே இல்லை. இன்னும் பல ஊடகங்கள் நம்ம செய்தி வெளியிட்ட பிறகு பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கு. எல்லாருமே வந்து அடுத்தடுத்து செய்திகளை வந்து போட்டு முக்தார் எங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. முக்தார் எங்கே தான் இருக்கிறாருன்னு தெரியல, என்ன ஆனாருன்னு தெரியல. இந்த லட்சத்தில் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தா இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த முக்தார் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிரட்டப்பட்டார். அதுவும் யாரால் மிரட்டப்பட்டார் அப்படின்றதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் தாவேக்காவால் வந்து மிரட்டப்பட்டார், தாவேக்கா அரசால் மிரட்டப்பட்டார் அப்படின்னா கட்சி மட்டுமே இல்லை, தாவேக்கா அரசால் மிரட்டப்பட்டார். அந்த தாவேக்கா அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் வந்து ஒரு ஆக்டிங் சிஎம்மாக இருக்கிறாங்க, ஆதவர்ஜுனா தான் ஆக்டிங் சிஎம்மாக இருக்கார். அப்போ அந்த ஆதவர்ஜுனா தான் மிரட்டியிருப்பாரா அப்படின்ற கேள்விலாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எல்லோரும் கடபாரம் மூணு மாதிரி இருக்கிறீங்க. முக்தார் அகமது எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. இதுதான் உண்மை. இங்கே இந்த காணொலியில் நான் வந்து தீர்மானமாக நான் சொல்கிறேன், இங்கே யாரும் வந்து இங்கே மாறல. சில பேர் சொல்ல ஏதோ கிரிட்டார். நான் வந்து மாறுறதுக்கு மாரிதாஸ் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நான் சாதா தாஸு. அதனால் வந்து நான் மாறலாம் இல்லை. எனக்கு பிரச்சனைகள் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நான் பேசுவேன். இப்போ இந்த காணொலியில் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், எல்லா துறையும் வந்து போராட்டம் பண்ணுது, எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சரி, அந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் உண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மை இருக்குது. யாரும் ஃபேக்கெல்லாம் பண்ணவே இல்லை. எல்லா துறையும் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி போராடினா அப்போ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக திறமையின்மை தானே சொல்ல முடியும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் போராடினா கூட பரவாயில்ல. துப்புரவு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் கிழிச்சிடுவேன் நீங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெயிலில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இங்கே வந்து செயலற்ற ஒரு அரசு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் இல்லையா?
இது பருத்தி மூட குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அப்படி தான் இருக்குது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.